ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, குஷி. நான் முதல்லயே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். மேலுக்கு ஃபீமேலையும், ஃபீமேலுக்கு மேலையும் வச்சு பேசுற மாரி, இது வந்து ஒரு காலேஜ் பையனுடைய அக்கவுண்ட் இது. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கு. குட் மார்னிங் சார், ஹேவ் எ நைஸ் டே. சரிங்களா? இவன் என்ன பண்ணியிருக்கான், ஆக்சுவலா வருவான் எப்பவுமே. ஸோ, அதனால டேட்லாம் இருக்கு. நான் எதுவும் மாத்த முடியாது. ஏன்னா வந்து அஃபிஷியலான வாட்ஸ்அப் இது. ஸோ, அன்னைக்கே பண்ணியிருக்கான். ஆல்ரெடி இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, இதிலயே ஃபேஸ் பண்ணி அவன்ட்ட சொல்லி வச்சிருந்தேன். அதே மாரி இந்த பொண்ணுக்கு இவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. சரிங்களா? வேற அக்கவுண்ட்லேருந்து பண்ணதுக்கு. ஆக்சுவலா இவங்க டெலகிராம் மூலமா வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ, இந்த பொண்ணுடைய ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்றதா சொல்லி, மணிய வந்து இதுவும் திருடுறது தான். ஸோ, எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாமே நம்மள வச்சே ப்ளே பண்றது. ப்ளே பண்ணி அவங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிறது. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கும்பலே இறங்கியிருக்கு. மெயினா தமிழ்நாட்ல தான் இறங்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் பக்கத்தில வச்சுட்டு இருக்கிற காலேஜ் வந்து ஒரு மல்டி காலேஜ் நேம் சொல்ல விரும்பல. ஒரு ஹையர் அஃபிஷியலான காலேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள்ல இருந்தே வந்து படிக்கிறாங்க. ஏன்னா, அந்த பசங்களே அவ்வளோ ஈஸியா ஏமாந்துடுறாங்க. இந்த வயசானவங்கலாம் இன்னும் எவ்வளோ வேகமா சீட் பண்ணுவாங்க பாருங்களேன். நாலேட்ஜான ஸ்டூடண்ட்ஸே வேகமா ஏமாந்துடுறாங்க. ஸோ, ப்ளீஸ் அவேர்னஸ் ஸ்டூடண்ட்ஸ்.